ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு சௌதாஸ் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா கீ ரைஸ் பாலக்காடு ஸ்டைலு நெய்ச்சோர் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நாம் சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை வச்சு அதுக்கு தேவைக்கேற்ற ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து சூடானதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுமே நம்ம அதில் இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி வெள்ளை பூண்டு சேர்த்துக்கலாம். பேஸ்ட் அதில் சேர்த்து அதையும் நல்லா வதங்கினதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுமே மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், கொத்தமல்லி பொடி, மல்லிப்பொடி 1.5 ஸ்பூன், சிக்கன் மசாலா குழம்பு மசாலா தூள் ஒரு 3 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். மூணு ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலா பொடி சேர்த்து நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். எண்ணெயில் அது நல்லா வதங்கினதுமே நம்ம கழுகி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம சிக்கனை சேர்த்து சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அதில் தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து நல்லா வேக வச்சு வெந்ததுமே நம்ம மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி ஊற்றினதுமே உப்பு சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம நெய்ச்சோறு எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். நெய்ச்சோத்துக்கு தேவையான பொருள் முழு பட்டை கிராம்பு ஏலக்காய், வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, மல்லித்தழை, காஞ்ச முந்திரி, காஞ்ச திராட்சையா அதுவும் அப்புறம் 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டு. அதை நம்ம ஒரு சட்டி அடுப்பில் வச்சு முழு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆயில் சேர்த்துக்கலாம். அது லைட்டாக சூடானதுமே ஒரு 3 கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகி வந்ததுமே நம்ம அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்க வேண்டாம், ஒரு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். நம்ம அதில் பச்சை மிளகா, மல்லித்தழை, லைட்டாக நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுமே நம்ம இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டு 4 ஸ்பூனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி நம்ம 1க்கு 1.5 கணக்கு வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றி நல்லா உப்பு போட்டு தேவைக்கு ஏற்ற உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இலக்கி விட்டு நம்ம மூடியை போட்டு மூடி வச்சுருவோம்.
தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நாங்கள் 2 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். இன்றைக்கி சமையல் எல்லாமே எங்கள் அம்மா தான், கேரளாவிலேருந்து எங்கள் அம்மா வந்திருக்காங்க. அவங்க தான் எல்லாமே சமைக்கிறாங்க. அரிசியை போட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம அதில் லெமனும் தயிரும் சேர்த்துக்கலாம். ஆஃப் லெமனும் 2-3 ஸ்பூனு தயிர் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நெய்யை ஊற்றி தம்மை போட்டுடலாம். நெய்யை ஊற்றி கொத்தமல்லி தழையும் சேர்த்து நம்ம முடியை போட்டு தம்மை போட்டுடலாம். ஓகே, தம் எடுத்தாச்சு. மீதி இருக்க நெய்யை ஊற்றி நம்ம நெய்ச்சோறு ரெடி, சிக்கன் கிரேவி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க.